ஹாய் பீப்புள்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நீர்மூழ்கி கப்பலை அடிக்கிற ஹெலிகாப்டரை அமெரிக்காட்டிருந்து இந்தியா வாங்கியிருக்கு. அந்த ஹெலிகாப்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம் வாங்க இந்த நியூஸை பார்க்கலாம். காய்ஸ், நம்ம இந்தியன் நேவிக்கு இன்னும் ஒரு செம்ம பவர்ஃபுல்லான MH-60RC ஹாக் ஹெலிகாப்டர் வந்திருக்குப்பா. இதனால் நம்ம கடற்படை இன்னும் ஸ்ட்ராங் ஆகிருக்கு. இந்தியா அமெரிக்கா நடுவில் இருக்கிற பாதுகாப்பு உறவும் இதனால் அடுத்த லெவலுக்கு போயிருக்குன்னு இந்தியா டிவி நியூஸ் சொல்லியிருக்காங்க. கடந்த வாரம் கொச்சியில் வச்சு தான் இந்த ஹெலிகாப்டரை நம்ம நேவிகிட்ட ஒப்படைச்சாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 ஹாக் ஹெலிகாப்டர்ஸ் இந்தியாவுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தால் கடலுக்கு அடியில் வர்ற எதிரி சப்மரைன்களை கண்டுபிடிக்கிறது, கடல் வழியாக உளவு பார்க்குறதுன்னு நம்ம நேவியோட கெத்து வேறு லெவலில் இருக்கும். முக்கியமாக இந்திய பெருங்கடல் பகுதியில் நம்ம போர் கப்பல்களுக்கு இது ஒரு செம பாதுகாப்பாக அமையப்போகுது. அமெரிக்க தூதர் செர்ஜி யாக்கோர் இதை பற்றி எக்ஸ் தளத்தில் இது ரொம்ப சூப்பரான நியூஸ், 2 நாடுகளுக்கும் நடுவில் இருக்கிற நல்லுறவுக்கு இது ஒரு சான்று அப்படின்னு பாராட்டி பேசியிருக்காரு. லாக்ஹீட் மார்டின் கம்பெனி தயாரித்த இந்த ஹெலிகாப்டர் இந்தியா அமெரிக்க பாதுகாப்பு கூட்டாண்மையை இன்னும் பலப்படுத்தியிருக்கு. ஆல் இன் ஒன் ஆட்டம் ஆரம்பமாச்சு. இது சும்மா சாதாரண ஹெலிகாப்டர் இல்லைங்க தம்பி, மல்டி ரோல் கில்லாடி. சம்பரங்களை வேட்டையாடும், அதாவது நீர்மூழ்கி கப்பலை வேட்டையாடும், கடலுக்கு மேலே வர்ற எதிரிய கப்பல்களை அட்டாக் பண்ணவும் முடியும். ஆபத்தில் இருக்கிறவங்களை காப்பாற்றுறது, மெடிக்கல் எமர்ஜென்சி ஹெல்ப் பண்ணுறதுன்னு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். லாங் ரேஞ்ச் சென்சார்கள் மற்றும் பயங்கரமான ஆயுதங்களை இதில் ஃபிட் பண்ண முடியும். எதிரிங்க சிக்னல் ஜாமை பண்ணுற எலக்ட்ரானிக் வேலையையும் இதை அசால்ட்டாக பார்க்கும். நம்ம இந்தியா 2020 தான் அமெரிக்கா கூட டீல் பேசி இந்த ஹெலிகாப்டர்களை வாங்க சைன் பண்ணினாங்க. 2021 முதல் ஹெலிகாப்டர் வந்துச்சு. கொச்சியில் இருக்கிற INS கருடாவில் INAS 334 அப்படிங்கிற முதல் ஸ்குவாட்ரனை ஆரம்பித்தாங்க. 2வது ஸ்குவாட்ரனை ஆரம்பித்தப்போ நம்ம முன்னாள் நேவி சீஃப் அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி ஒரு விஷயத்தை பெருமையாக சொன்னார். ஆப்ரேஷன் சிந்து நடந்தப்போ இந்த ஹெலிகாப்டர்களை யூஸ் பண்ணினோம், அது தனக்கு கொடுத்த வேலையை கச்சிதமாக செஞ்சு முடிச்சுது அப்படின்னு பாராட்டினார். அதோட மொத்தம் 24 ஹெலிகாப்டர்களை வாங்குகிற இந்த டீல் நம்ம நேவிக்கு ரொம்பவே திருப்திகரமாக இருக்கும்னு சொன்னார். இப்போது இந்தோ பசிபிக் பகுதியில் நிறைய சவால்கள் இருக்கிற இந்த நேரத்தில் இந்த புது ஹெலிகாப்டரோட வரவு நம்ம இந்திய கடற்படைக்கு இன்னும் பெரிய பலத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த நியூஸ் பிடிச்சிருந்துச்சானா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் காய்ஸ். உடனே உங்களுக்கு இந்த வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானெலாம் வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, தேங்க்யூ.